ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரீசெண்டாக கேட்ட ஒரு இன்ஸ்பயரான ஒரு ஸ்டோரியை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 1989 ஒரு பெண் பிறக்கிறாங்க. அவங்க பேர் அருண்மா சின்ஹா. அவங்களோட அப்பா வந்து இராணுவத்தில் ஒரு சோல்ஜராக இருக்காங்க. அம்மா, அக்கா, மாமான்ற ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. எல்லாமே போயிட்டு இருக்கு. அவங்க வந்து வாலிபாலில் வந்து நல்ல ஒரு பிளேயராக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸ்கூலில் வந்து கொக்கோ, வாலிபால் எல்லாத்துலேயும் வந்து டேலண்டாக இருக்காங்க. ஒரு நாள் வந்து என்னன்னே தெரியல, ஒரு மர்மமான முறையில் அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க ஃபேமிலியால் அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் வருது. விலங்கு மாட்டி கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அப்பாவை கொண்டதாக சொல்லி அவங்க அம்மாவையும் அவங்க மாமாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்பா இறந்ததே அவங்களால ஏற்றுக்காத அந்த நேரத்தில் இந்த மாதிரி போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்பா அம்மா இருந்தால் அம்மா கூட இருக்கலாம், மாமாவையும் கூப்பிட்டு மாமா வீட்டும் இல்லாத மாதிரி அந்த பொண்ணால் அப்போ எதுவுமே பண்ண முடியல. அவருக்கு யாருக்கும் ஒரு சப்போர்ட் இல்லை. அப்போ அவள் யோசிக்கிறாள். அவள் என்ன என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு உயர் அதிகாரியாவோ ஒரு காவல்துறை அதிகாரியாவோ இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, நம்ம நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ இதுலேயோ இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு அவள் யோசிக்கிறான். அதுக்கு என்ன செய்யலான்னு எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போது அவள் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவள் போகலான்னு நினைக்கிறான். ஆனால் அவளோட படிப்பில் வந்து அந்த அளவுக்கு அவள் இல்லை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சில பேர் அவள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறத வச்சு கூட உங்களால் அந்த கோட்டாவில் போக முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லும்போது அதை அவள் எடுத்துக்கிட்டு அதை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அந்த இதுக்காக போராட்டத்தில் அவள் இதுவாகிறான். அப்போ வந்து ஒரு நாள் வந்து வாலிபாலில் நல்ல டேலண்ட் ஆகி இந்தியாவிலே அவள் நேஷ்னல் பிளேயர் ஆகிடுறான். அந்தளவுக்கு அவள் டேலண்ட் ஆகிடுறான். அப்போ வந்து அவள் நேஷ்னல் பிளேயர்னு ஒரு பக்கம் அவள் கவர்மெண்ட் ஜாப்க்காக நிறைய எக்ஸாம்ஸாக எழுதுறான். சிஎஸ்எஃப்என் என்ற ஒரு இதுக்கு அவள் அப்ளை பண்ணுறான். அவளுக்கு கால் லெட்டரும் வந்துருச்சு. அந்த கால் லெட்டரில் பார்க்கும்போது அவளோட பிறந்த தேதியில் வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு தவறுதலான ஒரு இது வந்திருக்கு அப்படின்றத அவள் அப்பயே அதை திருத்தணுன்றதுக்காக அங்கேட் பண்ணி உடனே அவள் டெல்லிக்கு போகணும்னு கிளம்புறான். உத்தரப்பிரதேசத்தில் இருக்க லக்னோன்ற ரயில்வே ஸ்டேஷனில் அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரயிலுக்காக. அப்போ ஒரு ரயில் வருது. அவங்க ஏறி போயிட்டுருக்காங்க. அந்த ஊரில் வந்து ஒரு செகண்டில் வந்து மனுஷங்க ரயிலில் ஏறினாங்கன்னா கூட்டம் கூடிடும். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் அவள் போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒரு பெண்மணியோட சீட்டில் அவளுக்கு ஒரு பாதி சீட்டு கிடைக்கும். அதுபடி அவள் உட்காந்து போய்கிட்டே இருக்கா. ஒரு தூக்க கலக்கத்தில் ஆகுது. ஒரு 10-11 மணிக்கிட்ட ஆகப்போகுது. தீரன் அதிகாரம் 1ன்ற மூவியில் நடக்கிற ஒரு கொள்ளையர்கள் மாதிரி திடீர்னு எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. துப்பாக்கி, கத்தியுமா ஒரு மூடி கொள்ளையர்கள் கூட வந்து எல்லாரையும் தாக்கி அவங்ககிட்ட இருக்க எல்லா பணம் எல்லாத்தையும் வாங்குறாங்க. அதே மாதிரி இவகிட்ட யாருன்னு தெரியல. பின்னாடி இருந்து வந்து இப்போ செயினை பிடிச்சிருக்கு. சின்ன ஒரு பவுன் செயின், அந்த வெலிஸ் செயின் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு நினைக்கிறேன், இது நான் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செயினை வாங்கியிருப்பாங்க, அதை நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால் போராடுறான். அவங்க அதை விடவே இல்லை அந்த செயினை. அப்படி இந்த பொண்ணு இன்னும் இவ்வளோ இதுவாக ஒரு செயினுக்கு இவ்வளோ இதுவாக போராடுறாளேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவளை அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணியும் அவள் வந்து அதுலேருந்து அவள் முடியாது, அந்த செயின் எனக்கு வேணுன்ற அந்த இதுலேயே தான் இருக்கா. அப்படி இருந்தும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் வந்து அவளை தூக்கி போடுன்னு சொன்னோன்னா ஒருத்தர் தூக்கி அந்த ட்ரெயின்லேருந்து அந்த நிமிஷமே தூக்கி போட்டான். அப்போ அந்த சைட்லேருந்து வந்திருந்த ஒரு ட்ரெயின் வந்து அவங்களை அடிச்சிச்சு. முகம் எல்லாத்துலேயும் காயம், முதுகெலும்பு செயலில் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அடி. அப்படியே அவங்க விழுகிறாங்க. அந்த அவங்களோட காலில் அந்த ட்ரெயின் ஏறி போகுது. அப்படியே அந்த இடத்துல விழுந்தவங்க தான். எதுவுமே நகர முடியல அவங்களால. அப்படியே அவங்க கிடக்குறாங்க. வேறு ட்ரெயின் ஏறிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு இது கூட பண்ணாமல் அப்படியே அந்த இடத்துலையே அவங்க கிடந்துட்டுருக்காங்க. ஒருத்தர் கூட அவங்கள கவனிக்கலை, பார்க்கலை, எதுவுமே அவளை கேட்கலை. அப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு எலி ஒன்று வருது. அந்த காயப்பட்ட அந்த சதையை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ரணவேதனை விட இன்னொரு கொடுமையான வேதனையை அவங்க பக்கம் அனுபவிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யுதுன்னே முடியாத நேரத்தில் ஒரு ட்ரெயின் வேகமாக வந்துட்டு அந்த சவுண்டு கேட்டு அந்த எலி ஓடுது. அப்போ அவங்க ஒரு நிம்மதி அடைகிறாங்க. அப்படி ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போவும் அவங்களால யாருமே அவங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. அந்த பெண் வந்து ரொம்ப தூரத்துக்குள்ளாகிட்டு இருக்காங்க அந்த டைமில். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. காலையில் ஆகுது. நைட்டு 10-11 மணிக்கு அடிப்பட்டவங்க இன்னும் முழிப்புலேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு மயக்கமோ இல்லை, அவங்க வந்து பிழைக்கணும், அவங்க நான் எப்படியாவது பிழைக்கணுன்ற அந்த முடிவுலேயே இருக்கிறது. அவள் அப்படியே இதுவாகிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து அவங்களோட காலை கடனை கழிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வரும்போது பார்க்குறாங்க. பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடுறான். ஏன்னா இப்போ தான் ஒரு மனுஷனை பார்த்த மாதிரி நான் இதுவானேன், அதுக்குள்ளே அந்த பையனும் காணாமல் போயிட்டானே அப்படின்னும் போது அவங்க கவலைப்படுறாங்க. பார்த்தா அவன் ஊரையே கூப்பிட்டு வந்துட்டான். எல்லா ஊரையும் சேர்ந்து அவங்கள காப்பாற்றி தூக்கி
அந்த ஊர் வந்து கிராமம் தானே, மாட்டு வண்டியில் ஏற்றி அவங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இப்படியே அவங்கள நம்ம கூட்டு போக முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்குள்ள இது ஆகிடும் அப்படின்னும் போது இங்கே இருக்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிளினிக்லையோ போலீஸ்கிட்டயோ சொன்னோம்னா அவங்க இது ஆம்புலன்ஸ் வச்சு காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அதே மாதிரி ரெடி பண்ணுறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க. அது இருந்தாலும் அது சுகாதார மையம்னும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க அவங்களால முடியாத போது என்ன சொல்கிறாங்க, மயக்க மருந்து மருத்துவர் வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சில பேர். அப்போ அவங்க அந்த பொண்ணு சொல்லலை, சொல்கிறாங்க எல்லாரும், இல்லைன்னா அந்த பொண்ணை ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்ற முடியாமல் போயிடும், அந்த பொண்ணு இறந்து தான் போன்றாங்க. இல்லைங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி பட்ட வேதனையை விட இப்போ எனக்கு வலி தெரியவே இல்லைங்க சுத்தமாக அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு தைரியமாக சொல்லுது. அவங்க வந்து அந்த வாலிபால் பிளேயருன்றதுனால அந்த வலியை தாங்குற சக்தி அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஊண்டுகோலாக அந்த கால் தான் அவளுக்கு எப்பயுமே. ஆனால் இருந்தாலும் அந்த நேரத்துலையும் அந்த பெண் வந்து தைரியமாக அதில் சொல்கிறான். இப்போ எல்லாருமே சரி பரவாயில்ல செய்யலான்ற மாதிரி அவங்க மயக்க மருந்து இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து பொழைச்சிட்டு ஒரு அப்போ தான் அவன் மயக்க நிலைக்கு போகிறான். அப்போ தான் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டு அவள் அப்படியே ஒரு அப்புறம் வந்துருச்சு, மயக்க மருந்தும் கிடச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். இல்லை சாரி, பிளட்டு வந்து கிடைக்காத போது இருக்கும்போது அங்கேயும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிளட்டுக்கு ஒரு பக்கம் எல்லோரும் ஓடுறாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த சிலர் வந்து இவங்களுக்கு வந்து அந்த பிளட்டு கொடுத்து அந்த பெண்ணை காப்பாற்றும் போது அந்த பெண் அப்போ தான் கொஞ்சம் மயக்க நிலைக்கு இதுவாகி அப்படியே பொறுமையாக சாஞ்சு போயிட்டு. அப்போ கொஞ்ச நேரம் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது அப்போ பிரச்சார டைம் அந்த ஊரில். அப்போ வந்து எதிர்கட்சிக்காரங்க இந்த பெண்ணுக்காக பேசலாம்னு சொல்லி பேசும்போது என்ன ஒரு இந்தியாவின் நேஷ்னல் பிளேயரை வந்து இப்படிப்பட்ட பெண்மணிக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமையா, ஒரு காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, எப்படி சம்பவம் நடக்கும், எப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கேட்டோடனே ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அவங்க மாமாவும் இதுதான் பெரிய சந்தர்ப்பம்னு நினச்சிட்டு டிவி நியூஸ் எல்லாத்தையும் சொல்லணுன்னே அவங்க டிவியில் வராங்க, நியூஸ் பேப்பரில் வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஊரே வந்து ஒரு பயப்படுது. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்தெந்த நிறுவனத்துலேருந்து வராங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க, இவங்களை பார்க்க வராங்க, ஒரு கட்சியிலேருந்து எல்லாத்துலேருந்து வராங்க. அப்போ அந்த அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வராங்க எல்லா இடத்துலையும். இந்த பெண்ணை வந்து ஒரு இதுவாக கொண்டு வரும்போது ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்க, அந்த பெண் வந்து தவறான வழியில் அந்த ஒரு காதல் லவ்னால அவங்க தற்கொலை பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆண் வந்து இவங்களை ஏதோ ஒரு முறையில் இது பண்ணியிருக்கலாம், அப்படி இப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் கிடைக்கிற டைமில் அவளுக்கு ஒரு நெகட்டிவ் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ அவள் இன்னும் உடையிறான். இந்த வேதனை அவளுக்கு ரொம்ப வேதனை, வலியை விட இப்போ பண்றா பாருங்க, அது மாதிரி ஒரு வேதனை வந்து ரொம்ப கஷ்டம் அந்த பெண்ணு. அந்த டைமில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க மாமா தைரியத்தை கொடுக்குறாங்க அவளுக்கு. என்ன சொல்கிறாங்க, என்ன நீ வாலிபால்லாம் விளையாடுவது கால் இருந்தால் மரத்தில் ஏறுவோம் மலையில் ஏறுவது தானே நீ, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. என்ன அந்த மரத்தில் ஏறுவோம், நான் எப்படி மாமா ஏற முடியும், மேட்டு என்னால் எப்படி மாமா அப்படின்னு, என்னது ஏற முடியாது, இல்லாதவங்கள விட இப்போ நீ இருக்கிற நிலைமையில என்ன பண்ண முடியும் யோசி அப்படின்றாங்க. அப்போ தான் நியூஸில் வந்து யுவராஜ் சிங், கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங்கோட நியூஸ் வருது. என்னென்னா அவர் வந்து புற்றுநோயிலிருந்து இருக்கவே முடியாதுன்ற இதில் இருந்து அவங்க வந்து மீட் வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க என்ன இதில் ஐபிஎல் ஏலத்தில் வந்து அவங்கள 8 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அது பெருமையான விஷயம் தானே. அவங்க வந்து புற்றுநோயிலேருந்து தீரவே முடியாத அந்த புற்றுநோயிலேருந்து அவங்க வெளியே வந்து ஒரு இதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்கன்றதை அவர் கேட்டவுடனே அது ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவங்க மாமா அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, மோட்டிவ் கொடுக்க அவங்களுக்கு இன்னும் வந்து என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. மாமா கூட இருக்கவங்க சில பேர்லாம் வந்து என்ன செய்யலாம்னு போது இது வந்து நீங்கள் ஏறலாம், மலையேறது இது மாதிரிலாம் செய்யலாம்னு அவள் பயிற்சி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பயிற்சி பணமோ சிலபடி செலவுகள்லாம் அவளுக்கு தேவைப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து எவரெஸ்ட் ஏறின முதல் பெண்மணின்றவங்க வந்து பச்சேந்தி பால்ன்றவங்க உதவி மூலமாக அவங்க ஏறுறதுக்கு தயாராகிறாங்க. சில பயிற்சிகள்லாம் பண்ணுறாங்க, நிறைய மலைகள் ஏறுறாங்க, சின்ன மலைகள்லாம் ஏறி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சாதாரண மலை மாதிரி இது எவரெஸ்ட் கிடையாது. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேம்ப் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குன்றதுனால அவங்க வந்து சாப்பாடு, உணவு, தண்ணி அவங்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது 60 kg கிட்ட அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த வெயிட் அவங்க எடுத்துகிட்டு தான் போயிட்டு வரணும். அந்த டைமில் போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும்போது 90% ஏறிட்டாங்க. அந்த டைமில் வந்து ஒரு புயல் காற்று இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு அவங்கள கீழே போக சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஒரு 90% நம்ம வந்து ஜெயிக்கிற நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து பின்வாங்குற முடிவு வரும். அந்த பின்வாங்குறதை தவிர்த்தோன்னா நம்ம அந்த வெற்றிக்கான இடத்துக்கு முன்னோக்கி போகலாம் அப்படின்றத அவங்க அந்த டைமில் தான் உணர்றாங்க. நான் 90% ஏறிட்டேன், இதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன், எனக்கு என்னாலும் பரவாயில்ல, ஏற்கனவே நான் இறந்துட்டேன்னு நான் நினச்சிட்டேன், அதனால் இப்போ நான் வந்து ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிச்சாங்கன்னு அவங்க வந்து அந்த வழியை கூட பொறுக்காமல் அவங்க ஏறி அவங்க கொடியை நாட்டிட்டாங்க. அவங்க இந்திய
எவரெஸ்ட் மலைக்கு ஏறி போய் அந்த இந்திய கொடியை நாட்டி அவங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்க. மே 21, 2013 அவங்க ஏறின முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையை அவங்க தான் அடைஞ்சாங்க. இதுதான் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி. இதுலேருந்து அவங்க எதனால் அவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்க மேலே கொண்டிருந்த அந்த பிலீஃபால் தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. இதுதான் இதோட